மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 2 தரவு அருவமாக்கம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்களுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 3 மதிப்பெண் வினாக்களுக்கும் 5 மதிப்பெண் வினாக்களுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மதிப்பீடு பகுதி ஆ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது, பின்வரும் எந்த செயற்கூறு அருவமாக்கம் தரவு வகையை உருவமைக்க பயன்படுகிறது? விடை கன்ஸ்ட்ரக்டர்ஸ். 2வது, பின்வரும் எந்த செயற்கூறு தரவு வகையில் இருந்து தகவல்களை மீட்டெடுக்கும்? விடை செலக்டர்ஸ். 3வது, வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளை மாற்றக்கூடிய தரவு கட்டமைப்பு? விடை லிஸ்ட். 4வது, மாற்றம் செய்ய முடியாத பொருளின் தொடர் வரிசை? விடை டியூப்பிள். 5வது, உருவமைப்பு அறியப்பட்ட தரவு வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கான்கிரீட் டேட்டா டைப். அடுத்து 6வது, உருவமைப்பு அறியப்படாத தரவு வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். 7வது, பின்வருவனவற்றில் எது கலவை அமைப்பு? விடை பேர். 8வது, இரு மதிப்புகளை ஒன்றாக பிணைப்பு எந்த வகை கருதப்படுகிறது? விடை பேர். 9வது, பின்வருவனவற்றில் எது பல்வுறுப்பு பொருளின் பல்வேறு பகுதிகளை பெயரிட அனுமதிக்கிறது? விடை கிளாசஸ். பின்வருவனவற்றில் எது கோவைகளை சதுர அடைப்புக்குறிக்குள் வைத்து உருவமைகிறது? விடை லிஸ்ட். அடுத்து பகுதி ஆவண்ணா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 1வது, தரவு அருவமாக்கம் வகை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 12. 12வது பக்கத்துல 2.2 ஹெட்டிங்க்கு கீழே தரவு அருவமாக்க வகைகள், அதுக்கு கீழே அருவமாக்க தரவு வகை, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், ஆக்கிகள் மற்றும் செலக்டர்கள் வேறுபாடு தருக. விடை பக்கம் எண் 13. 13வது பக்கத்துல ஆக்கிகள் மற்றும் செலக்டர்கள் இருக்கும். அதுல ஆக்கி செயற்கூறுகள் அதுல இருந்து பயன்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து கீழே இருக்கு, சிட்டி ஈக்குவல் டு, அதுல இருந்து இது வரைக்கும். அதுக்கடுத்து ஒரு 3 பாயிண்ட் மாதிரி இருக்கா, சிட்டி பொருளின், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 பாயிண்ட் முடிகிற வரைக்கும். இது குருவினால 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், பேர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விடை பக்கம் எண் 17. 17வது பக்கத்துல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வேல்யூ முடியுதா அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து இரு மதிப்புகளை அதுல இருந்து அழைக்கப்படுகிறது வரைக்கும். இது 3வது குருவினாக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின், லிஸ்ட் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விடை பக்கம் எண் 16. 16வது பக்கத்துல லிஸ்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே லிஸ்ட் என்பது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கிட்ட எடுத்துக்காட்டுன்னு முடியுதா இது வரைக்கும் 4வது குருவினாக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், டியூப்பிள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விடை பக்கம் எண் 17. 17வது பக்கத்துல டியூப்பிள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே செகண்ட் பேராகிராஃப்ல டியூப்பிள் என்பது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்காட்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 5வது குருவினாக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.